சாண்டில்யனின் கடல்புறா பாகம் 3 அத்தியாயம் 32. இளவரசி அல்ல, சக்கரவர்த்தினி. கடல் மோகினியில் கால் வைத்த நாளிலிருந்து கவலை வாட்டியதால் நரம்புகள் களைத்து போன காரணத்தினாலோ, அந்த கவலை கங்கத்தேவன் மரணத்தோடு தீர்ந்து விட்டதால் இறங்கிய மனபாரம் அளித்த சாந்தியினாலோ, காஞ்சனாதேவி இடக்கரம் அளித்த அமைதியினாலோ, வலக்கரம் தலையை வருடிய இதத்தினாலோ சொல்ல முடியாது. இளைய பல்லவன் அன்றிரவில் ஆழ்ந்து நித்திரை செய்தான். அவன் பக்கத்தை விட்டு அன்றிரவு முழுதும் அகலாமல், விழித்த கண் வினாடி நேரம் கூட மூடாமல் உட்கார்ந்திருந்த காஞ்சனாதேவி அவன் அலுப்பின் காரணத்தை நன்றாக புரிந்து கொண்டிருந்தாள். அதை மட்டுமல்ல, இளைய பல்லவன் வேண்டுமென்றே திட்டமிட்டு கங்கத்தேவனை வடக்கு கோடிக்கு வரவழைத்து கொண்டிருக்கிறான் என்பதையும் புரிந்து கொண்டதால் சிறிது குழப்பமடைந்தாள் கடாரத்தின் கட்டழகி. காரணமின்றி யாரையும் கொல்லும் சுபாவம் இளைய பல்லவனுக்கு இல்லை என்பதை அவள் நன்றாக அறிந்தே இருந்ததால், கருணை வடிவமான கருணாகர பல்லவன் கங்கத்தேவனை சிறை செய்ய இஷ்டப்படாமல் கொன்ற காரணம் என்ன என்பது மட்டும் புரியவில்லை அவளுக்கு. கங்கத்தேவனை பலபடி வளைத்துவிட்ட இளைய பல்லவனுக்கு அவனை சிறை செய்வது ஒரு பிரமாதம் இல்லை என்பதையும் உணர்ந்திருந்தாள் அவள். அப்பொழுது கங்கத்தேவன் உயிருடன் இருந்தாலும் அவன் மாலுமிகள் இருக்கும் நிர்கதியான நிலையில்தான் அவனும் இருப்பான் என்பதையும், ஆகவே அவனை கொல்லாமலே கடல் மோகினியை இளைய பல்லவன் வசப்படுத்தி கொண்டிருக்க முடியும் என்பதையும் ஊகித்து கொண்ட காஞ்சனாதேவி, அப்படி இருக்க இவர் ஏன் கங்கத்தேவனை கொன்றார் என்று தன்னைத்தானே இருமுறை கேட்டுக்கொண்டும் விடை காணாது குழம்பினாள். ஒருவேளை என்னிடம் அவன் நடந்து கொண்ட முறையின் காரணமாக கொன்றிருப்பாரோ என்றும் தன்னை கேட்டுக்கொண்ட காஞ்சனாதேவி அந்த நினைப்பின் காரணமாகவே மகிழ்ச்சிக்கும் நாணத்துக்கும் வசப்பட்டாள். இப்படி பலவித சிந்தனைகளுடன் அந்த இரவின் மீதி 2 ஜாமங்களை கழித்த காஞ்சனாதேவி பொழுது புலர்ந்ததும் இளைய பல்லவன் உறங்குவதைக் கண்டு அவனை எழுப்ப இஷ்டப்படாமல் தான் மாத்திரம் வெளியே செல்ல பஞ்சனையை விட்டு இறங்க முற்பட்டாள். ஆனால் அவள் இறங்கவில்லை. திடீரென்று புரண்டு மல்லாந்து படுத்த இளைய பல்லவன் தனது வலது கையால் அவள் இடது கையை பற்றி படுக்கையை விட்டு அவள் நகர முடியாமல் தடுத்தான். காஞ்சனாதேவியின் கருவிழிகள் இளைய பல்லவனை நன்றாக நோக்கின. அவற்றில் பொய்க்கோபம் துளிர்த்து கிடந்தது. ஓஹோ, அப்படியா என்ற அவள் சொற்களிலும் போலி கோபம் மண்டி கிடந்தது. இளைய பல்லவன் கண்களில் மகிழ்ச்சியும் விஷமமும் ததும்பிக் கொண்டிருந்தன. அப்படியா என்று உதடுகளிலிருந்து உதிர்ந்த ஒற்றை சொல்லிலும் அந்த விஷமம் நன்றாக துணித்தது. உறங்கியது பொய்தானா என்று அவள் பவள இதழ்கள் உதிர்த்த சொற்களிலும் அந்த காதல் கோபம் சொட்டி கொண்டு இருந்தது. இல்லை, பொய்யில்லை என்றான் இளைய பல்லவன். அப்படியானால் விழித்தது கேட்டாள் காஞ்சனாதேவி. அதுவும் பொய்யில்லை என்றான் இளைய பல்லவன். எப்படி இரண்டும் பொய்யில்லாமல் இருக்க முடியும் கேட்டாள் காஞ்சனாதேவி. கருணாகரன் பொய் பேசும் பழக்கம் கிடையாது. இதை சொன்ன இளைய பல்லவன் இதழ்களில் இளநகை அரும்பியது. காஞ்சனாதேவியின் இதழ்களில் இளநகையும் இன்பத் துடிப்பும் கலந்துலாவின. நீங்கள் சொல்வது எனக்கு விளங்கவில்லை என்றாள் அவள். ஏன் விளங்கவில்லை? இங்கு நான் வந்து படுத்ததும் உறங்கிவிட்டேன், அது உண்மை. நீ என் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தது கூட எனக்கு தெரியாது என்றான் இளைய பல்லவன். தெரியாதா? காஞ்சனாதேவியின் கேள்வியில் அவநம்பிக்கை பூரணமாக ஒலித்தது. தெரியாது என்றான் திட்டமாக இளைய பல்லவன். தெரியாது என்பதற்கு என்ன அத்தாட்சி கேட்டாள் காஞ்சனாதேவி. நான் உறங்கியதே அத்தாட்சி என்றான் இளைய பல்லவன். அது எப்படி அத்தாட்சியாகும் கேட்டாள் காஞ்சனாதேவி. நீ பக்கத்தில் உட்கார்ந்திருப்பது தெரிந்தால் எனக்கு எப்படி உறக்கம் பிடிக்கும் என்றான் இளைய பல்லவன். இந்த பதிலை கேட்டதும் காஞ்சனாதேவி நாணத்தால் தலை குனிந்து கொண்டாள். இப்பொழுது தெரிகிறதா நான் பொய் சொல்ல மாட்டேன் என்பது என்றான் இளைய பல்லவன் நகைத்து கொண்டே. ஆமாம், சத்தியசந்தர்தான் நீங்கள் என்றாள் காஞ்சனாதேவி புன்முறுவல் செய்து. சந்தேகம் என்ன? நான் சத்தியசந்தன்தான் என்ற இளைய பல்லவன் அவள் கையை மேலும் அழுத்தி பிடித்தான்.
சென்ற சில நாட்களில் நீங்கள் எங்கே உண்மை சொன்னீர்கள்? எல்லோரிடமும் பொய்யைத் தவிர எதையும் சொல்லவில்லையே என்றாள் அவள். இளைய பல்லவன் கண்கள் அவளை நன்றாக ஏறெடுத்து நோக்கின. இல்லை காஞ்சனா, நீ சொல்வது தவறு. சென்ற சில தினங்களில்தான் நான் முழுதும் உண்மையை சொல்லியிருக்கிறேன். அது மட்டுமல்ல, ஒவ்வொருவருக்கும் எது அனுகூலம் என்று தோன்றியதோ அந்த காரியங்களையும் செய்திருக்கிறேன் என்றான் இளைய பல்லவன். என்னால் நம்ப முடியவில்லை. விளைவுகள் சொல்லும் கதை வேறு என்றாள் காஞ்சனாதேவி அவனை உற்று நோக்கி. விளைவுகளுக்கு நானல்ல பொறுப்பாளி. அவரவர் எண்ணங்களும் செய்கைகளுமே பொறுப்பு. உதாரணமாக பார், கங்கதேவன் பழுது பார்க்கப்பட்ட கலிங்க மரக்கலங்களை கலிங்கத்தின் மாலுமிகளே நடத்தி செல்ல வேண்டும் என்று விரும்பினான். அதை அனுமதித்தேன். உன்னை தனிமையில் கடல் மோகினி தீவின் வடக்கு கோடியில் சந்திக்க விரும்பினான். அதையும் அனுமதித்தேன் என்ற இளைய பல்லவனை இடைமறித்த காஞ்சனாதேவி கேட்டாள். அப்படியானால் அவனை ஏன் கொன்றீர்கள் என்று. இளைய பல்லவன் சர்வ சாதாரணமாக பதில் சொன்னான். நானாக கொல்லவில்லை, கொல்ல அவன் தூண்டினான். அவனா தூண்டினான்? காஞ்சனாதேவியின் குரலில் சீற்றம் தொனித்தது. இளைய பல்லவனே தன்னை வடகோடிக்கு அழைத்து செல்ல கூலவாணிகனுக்கு உத்தரவிட்டதை நினைத்து. ஆம் காஞ்சனா, பாலிக்குள்ளனும் நானும் பகடையாடிய போது நீ வந்தது நினைப்பில்லை உனக்கு என்று வினவினான் இளைய பல்லவன். நினைப்பிருக்கிறது என்றாள் காஞ்சனாதேவி. அங்கு நான் பாலிக்குள்ளனிடம் சொன்னது நினைப்பிருக்குமே உனக்கு? இந்த 11 மாற்று தங்கத்தை யார் தொட்டாலும் அவனை கொன்று விடுவேன் என்று சொன்னேன். அதை சொன்னபோது உண்மையை சொன்னேன். அந்த சத்தியத்தை நிலைநிறுத்தினேன். ஆகையால் நான் சொன்னது பொய்யல்ல பார் என்றான் இளைய பல்லவன். இதை கேட்டதும் காஞ்சனாதேவியின் உள்ளத்தில் ஆனந்தம் கரைபுரண்டு ஓடியது. ஆம், பொய்யில்லை என்றாள் அவள் மெதுவாக. இளைய பல்லவன் மெல்ல எழுந்து பஞ்சனையில் அவள் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டான். பொய்யில்லை காஞ்சனாதேவி, உன் மீது கையை வைத்ததால் அவனை கொன்றேன். அதிலும் பொறுமையை காட்டியிருக்கிறேன். கடல் புறாவில் முதலில் உன் மீது அவன் காமக்கண்ணை வீசிய போதே அவனை கொன்றிருப்பேன். ஆனால் நமது மரக்கலத்தின் நிலை, மாலுமிகளின் நலன், எனது லட்சியம் இவற்றை முன்னிட்டு பொறுத்தேன். என் பொறுமையை கங்கத்தேவன் பயன்படுத்தி கொள்ளவில்லை. பொறுமையை பலவீனம் என்று மதிப்பிட்டான். உன்னை கெடுக்கவும் துணிந்தான், வினையறுத்தான் என்ற இளைய பல்லவனை காஞ்சனாதேவியின் விழிகள் பெருமையுடன் நோக்கின. அவள் உதடுகள் ஒரு சந்தேகத்தையும் கேட்டன. உங்கள் லட்சியம் என்றீர்களே, அதென்ன என்று அவள் உதடுகளிலிருந்து கேள்வியொன்று உதிர்ந்தது. இளைய பல்லவன் சரேல் என பஞ்சனையிலிருந்து எழுந்து சாளரத்தை நோக்கி சென்றான். அதன் மூலம் ஆழ்கடலை நோக்கிவிட்டு சற்று திரும்பி காஞ்சனாதேவியை அருகில் வரும்படி சைகையும் செய்தான். காஞ்சனாதேவியும் கட்டிலை விட்டு இறங்கி அவனிருந்த இடத்தை அடைந்தாள். அவள் இடையை இடது கையால் அணைத்திழுத்த இளைய பல்லவன், காஞ்சனா, அதோ பார், என்ன தெரிகிறது என்று வினவினான். எதிரே ஆழ்கடல் காலை வேளையின் செங்கிரணங்களில் புத்தொளி பெற்று பெரும் அலைகளை கரையை நோக்கி உருட்டி கொண்டிருந்தது. கடல் புறா துறைமுக வாயிலை அடைத்து நின்ற அலையில் எழுந்து தாழ்ந்து தன் மூக்கை எழுப்பியும் தாழ்த்தியும் பார்ப்பவர்கள் அனைவரையும் மயக்கிக் கொண்டிருந்தது. கங்கத்தேவன் மரக்கலங்கள் இரண்டும் கோரைகளில் சிக்கி தத்தளித்து கொண்டிருந்தன. கங்கத்தேவனின் மீதி மரக்கலங்கள் இரண்டும் கேட்பாரற்று வடதிசையில் ஆடிக்கொண்டிருந்தன. 600 மாலுமிகளும் கூட்டமாக கரையருகே உட்கார்ந்திருந்தார்கள். இந்த காட்சியை கண்ட காஞ்சனாதேவி பெரும் பிரமிப்பை அடைந்தாள். உண்மை மெல்ல மெல்ல அவள் இதயத்தில் உதயமானாலும் அதை இளைய பல்லவன் வாயினாலேயே அறிய விரும்பி அவன் கேள்விக்கு சாதாரணமாகவே பதில் சொன்னாள். ஆழ்கடல் தெரிகிறது என்று. இளைய பல்லவன் மெல்ல தலையை அசைத்தான். ஆம் காஞ்சனா, ஆழ்கடல்தான். நேற்று வரை அது கங்கத்தேவன் வசம் இருந்தது, இன்று அது என் வசம் என்றான். எப்படி உங்கள் வசமாகிவிடும் என்று வினவினாள் அவள். இப்பொழுது கடல் மோகினி தீவு என் வசம் இருக்கிறது. கடல் மோகினி தீவு யார் வசம் இருக்கிறதோ அவன் வசம் இருக்கும் அந்த கடலும். பாரதத்துக்கும் கடாரத்துக்கும் நட்ட நடுவில் இருக்கிறது
கடல் மோகினி. இதை தாண்டித்தான் கடாரத்துக்கும் பாரதத்துக்கும் செல்லும் மரக்கலங்கள் போக வேண்டும். இந்த தீவை ஆள்பவன் அந்த மரக்கலங்களின் சஞ்சாரத்தை தடை செய்ய முடியும். இது மிகவும் கேந்திர ஸ்தானம். இது இப்பொழுது என் கையில் இருக்கிறது. கங்கத்தேவன் மரக்கலங்கள் 2 கடற்கோரையில் தத்தளிக்கின்றன. மற்ற 2 மரக்கலங்களில் மாலுமிகள் இல்லை. அவை 2 கடற்கரையில் கூடியுள்ள மாலுமிகளும் கடல் புறாவின் தயவில் இருக்கிறார்கள் என்று சுட்டிக்காட்டினான். அவர்கள் 600 பேர் இருக்கிறார்களே என்றாள் காஞ்சனாதேவி. 1000 பேரை அழிக்கும் சக்தி கடல் புறாவில் இருக்கிறது. தவிர இந்த 600 பேரிடை ஆயுதம் எதுவும் இல்லை. அது மட்டுமல்ல, இந்த மாளிகைக்கு எதிரேயுள்ள 200 தமிழர்கள் அவர்களை கொல்லத் துடிக்கிறார்கள் என்றான் இளைய பல்லவன். 600 மாலுமிகளின் நிர்கதி நன்றாக புரிந்தது காஞ்சனாதேவிக்கு. கங்கத்தேவன் அனுகூலத்தையெல்லாம் தனக்கு அனுகூலமாக மாற்றிக்கொண்ட இளைய பல்லவன் புத்தி கூர்மையையும் தந்திரத்தையும் நினைத்து வியந்த காஞ்சனாதேவியின் இதயத்தில் அவனை பற்றிய காதல் கொள்ளையாக எழுந்தது. அந்த காதலால் மயக்கமுற்ற கண்களை அவன் மீது நாட்டி மற்றும் ஒரு கேள்வியையும் கேட்டாள் அவள். வெளியே சென்றிருக்கும் கலிங்க மரக்கலங்கள் 2 திரும்பி வந்தால் என்ன செய்யப் போகிறீர்கள் என்று. அதில் 400 கலிங்க மாலுமிகள் இருக்கிறார்கள் என்கிறாயா என கேட்டான் இளைய பல்லவன். ஆம் என கூறினாள் காஞ்சனாதேவி. நன்றாக கடலையும் கடற்கரையையும் கவனி என்று இளைய பல்லவன் தன் கையை சுட்டிக்காட்டி சொன்னான். அதோ பார், கடல் புறா துறைமுகத்தை இப்பொழுது அடைத்து நிற்கிறது. அதை அந்த இடத்தை விட்டு நகர்த்தி கடற்கோரையில் சிக்கித் தவிக்கும் 2 மரக்கலங்களுக்கு முன்பாக நிறுத்திவிடுவேன். அப்பொழுது கடல் புறா துறைமுக தென் திசையில் இருக்கும். கங்கத்தேவனின் மற்ற 2 மரக்கலங்களும் வட திசையில் இருக்கும். ஆகவே துறைமுகத்தில் நுழையும் எந்த மரக்கலமும் கடல் புறாவுக்கும் வடதிசை மரக்கலங்களுக்கும் இடையேயுள்ள வழியில்தான் வர வேண்டும். அந்த 2 மரக்கலங்கள் இந்த தமிழர் 200 பேர் வசம் இருக்கும். அந்த நிலையில் கலிங்கத்தின் மரக்கலங்கள் உள்ளே நுழைந்தால் அவற்றை அழிப்பது 1 வினாடி என்றான். இதை கேட்ட காஞ்சனாதேவி பிரமித்தாள். அப்படியானால் அவற்றை அழித்துவிடப் போகிறீர்களா என்றும் வினவினாள். இல்லை, அழிக்கப் போவதில்லை. அந்த மரக்கலங்கள் எனக்கு தேவை. கடல் புறாவும் மற்ற 6 மரக்கலங்களும் சேர்ந்தால் நல்ல கடற்படையின் ஒரு பிரிவு ஏற்படும். அதை கொண்டு இந்த ஜல சந்தியை நான் ஆள முடியும். கலிங்கத்தின் கடல் பலத்தை உடைக்க முடியும். அந்த கப்பல்கள் எனக்கு தேவை என்றான் இளைய பல்லவன். அதிலுள்ள 400 பேர் உங்களுடன் சேர்வார்கள் என்று எதிர்பார்க்கிறீர்களா கேட்டாள் காஞ்சனாதேவி. இல்லை, எதிர்பார்க்கவில்லை. தவிர கலிங்கம் நமக்கு விரோதி. அதன் மாலுமிகளை நம்பி நம் கடற்படையில் சேர்க்க முடியாது. அந்த 2 மரக்கலங்களும் வந்ததும் இந்த தீவு பழையபடி இருக்கும். எந்த விதமான வித்தியாசமும் காணப்பட மாட்டாது. 400 மாலுமிகளும் கரைக்கு வந்ததும் அவர்களை வளைக்க 1000 பேர் இருப்பார்கள். கத்தியின்றி இரத்தமின்றி அவர்கள் சிறைப்படுத்தப்படுவார்கள் என்றான் இளைய பல்லவன். 1000 பேர் ஏது உங்களுக்கு கேட்டாள் காஞ்சனாதேவி. அதோ உள்ள 600 மாலுமிகள். கங்கத்தேவனுக்கு பயந்து காட்டுக்குள் ஓடிய தமிழர் என்று அவன் சொல்லி முடிக்கும் முன்பு, ஆமாம், காட்டுக்குள் தமிழர் இருப்பது உங்களுக்கு எப்படி தெரிந்தது என்று வினவினாள் காஞ்சனாதேவி. இளைய பல்லவன் அவளை நோக்கி திரும்பினான். தேவி, எப்பேற்பட்ட கொடியவனும் ஓர் ஊர் முழுவதையும் அழிக்க முடியாது. தப்பி செல்பவர் இருக்கவே இருப்பார்கள். தப்பி சென்றால் இங்கு காட்டுப்புறத்தில்தானே இருக்க வேண்டும். ஆகவே காட்டுப்புறத்தை கண்காணிக்க முதலில் சேந்தனை அனுப்பினேன். மனித நடமாட்டம் இருப்பதாக சேந்தன் செய்தி கொண்டு வந்தான். பிறகு இரவுகளில் நானே சென்றேன். சிதறி கிடந்த தமிழர்களை திரட்டினேன். இந்த கொள்ளை மாலுமிகள் எதிர்த்தால் அவர்களை சமாளிக்க ஆயுதபாணிகளாக வடக்கு கோடியின் காட்டு முகப்பில் வரும்படி தமிழர்களுக்கு உத்தரவிட்டிருந்தேன். நீதான் பார்த்தாயே அவர்கள் வந்ததை என்றான். ஆம், பார்த்தேன் என்றாள் காஞ்சனாதேவி அவன் ஏற்பாடுகளின் பக்குவத்தை நினைத்து. ஆனால் சண்டைக்கு அவசியமில்லாது போயிற்று அப்பொழுது. இப்பொழுதும் அவசியமில்லை. அந்த 600 பேர், கடல் மோகினியின் தமிழர் 200 பேர், கடல் புறா மாலுமிகள் 200 சொச்சம் பேர், ஆக 1000க்கும் மேற்பட்ட தொகையினர்.
வரப்போகும் கலிங்கத்து மாலுமிகள் 400 பேரை சிறை செய்வது ஒரு பெரிய காரியமல்ல என்று விளக்கினான். அவன் திட்டத்தை மிக நன்றாக புரிந்து கொண்டாள் காஞ்சனாதேவி. அது எத்தனை திடமானது என்பதை அடுத்த நாளே அவள் புரிந்து கொண்டாள். அவளை விட்டு அந்த அறையிலிருந்து கிளம்பி அன்று காலை கடற்கரையோடு சென்ற இளைய பல்லவன் அன்று மாலைதான் மீண்டும் மாளிகைக்கு திரும்பினான். என்றாலும் நீராடி உணவருந்திய வேலை போக மீதி நேரம் முழுவதையும் அந்த சாளரத்திலேயே உட்கார்ந்து கழித்த காஞ்சனாதேவி இளைய பல்லவன் நடவடிக்கை ஒவ்வொன்றையும் கவனித்து கொண்டிருந்தாள். கடற்கரையோரம் சென்ற இளைய பல்லவன் அங்கிருந்த படகொன்றில் ஏறி கடற்புறாவுக்கு சென்றான். அங்கிருந்து நீண்ட நேரம் கழித்து கடற்புறாவிலிருந்து மீண்டும் கரைக்கு வந்தபோது அங்கிருந்த உடையை கண்டு ஸ்நானபானாதிகளை படைத்தலைவன் கடற்புறாவிலேயே முடித்து கொண்டான் என்பதை உணர்ந்து கொண்டாள். கரைக்கு வந்தபோது அவனுடன் அமீரும் வந்ததையும் அமீரிடம் அவன் மாளிகையை சுட்டிக்காட்டி ஏதோ உத்தரவிட்டு கொள்ளைக்கார மாலுமிகள் இருந்த இடத்தை நோக்கி சென்றதையும் அவள் கவனித்தாள். சற்று நேரத்திற்கெல்லாம் அமீரும் சேந்தனும் மாளிகையில் இருந்த பணப்பெட்டிகளை பலர் தூக்கி தொடர்ந்து வர கொள்ளை மாலுமிகள் இருந்த இடத்துக்கு சென்றதையும் கவனித்தாள். அந்த பெட்டிகள் 6ம் திறக்கப்பட்டு அதிலிருந்து நிதி குவியல்கள் விநியோகிக்கப்பட்டதையும் அந்த கொள்ளை மாலுமிகள் இளைய பல்லவனை சூழ்ந்து மகிழ்ச்சி கூச்சலிட்டதையும் கண்டு அதன் காரணத்தையும் புரிந்து கொண்டாள். அன்று பிற்பகலில் யாரும் தடை செய்யாமல் தமிழர்கள் 200 பேரும் கடற்கரையை அடைந்தார்கள். அங்கிருந்து படகுகளில் ஏறி வடதிசையில் நின்ற கங்கத்தேவன் மரக்கலங்களை அடைந்தார்கள். கடைசியில் பாலிக்குள்ளன் மட்டும் தனி படகொன்றில் சென்று அந்த மரக்கலம் ஒன்றில் ஏறினான். இந்த ஏற்பாடுகளை கண்ட காஞ்சனாதேவி கடல் மோகினி திட்டமாக இளைய பல்லவன் வசப்பட்டு விட்டதென்பதையும் இனிமேல் அது தமிழர் தீவாகிவிடும் என்பதையும் தீர்மானித்து கொண்டாள். அன்று மாலை இளைய பல்லவன் மாளிகை வந்தபோது மாடி அறையில் காஞ்சனாதேவி உணவு பரிமாற அருந்திக்கொண்டே, இன்னும் 4 நாட்களில் வெளியே சென்றிருக்கும் மரக்கலங்களை எதிர்பார்க்கிறேன். அவை வந்ததும் எனது திட்டம் பூர்த்தியாகிறது. கடல் மோகினி சம்பந்தப்பட்டவரை. எனது அடுத்த நோக்கம் என்றவன் வார்த்தையை அரைகுறையாக விட்டான். என்ன சொல்லுங்கள் என்றாள் காஞ்சனாதேவி. இளைய பல்லவன் உணவருந்திய தட்டில் கையை கழுவி எழுந்திருந்து வாயையும் கையையும் துடைத்து கொண்டான். பிறகு காஞ்சனாதேவியை நோக்கினான். அவன் சொற்கள் உறுதியுடனும் பெருமையுடனும் உதிர்ந்தன. அடுத்த நோக்கம் ஸ்ரீ விஜயத்தின் மீது. அந்த சாம்ராஜ்ய அரியணையில் உன்னை அடுத்த சித்ரா பௌர்ணமியில் அமர்த்துகிறேன். இப்பொழுது உனக்கிருப்பது கடாரம். நீ அதன் இளவரசி. ஆனால் அடுத்த சித்ரா பௌர்ணமியின் போது நீ கடாரத்தின் கட்டழகி மட்டுமல்ல, ஸ்ரீ விஜயத்தின் ஸ்ரீதேவியாகவும் மாறுவாய். இளவரசி அல்ல நீ. அப்பொழுது கீழ்திசையின் பெரும் சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தினி. இது சத்தியம் என்ற இளைய பல்லவன் அவளை அப்படியே வாரி தன்னை நோக்கி இழுத்தான். அவன் கண்களில் பெரும் கனவு உலாவிக் கொண்டிருந்தது. அது நனவாகும் திட்டங்கள் உள்ளத்தே உருவாகிக் கொண்டிருந்தன.